Hello, dear friends and traders. நான் தியாகராஜ் ஃப்ரம் ஸ்மார்ட் கேப்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு ஜஸ்ட் எஜுகேஷன் பர்பஸுக்கு தான் போடுறேன். என்னுடைய ஸ்டைல் ஆஃப் ட்ரேட்ஸ் இது வந்து கொஞ்சம் சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ் ஆகும் பாருங்கள். எதர் வந்து இப்போ இந்த ட்ரேடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ராடே பண்ணலாம், ஜஸ்ட் ஒரு ஃபியூ டேஸ் நீங்கள் வச்சுக்கிற மாதிரி ட்ரேட் பண்ணலாம். எதர் இன்ட்ராடே மார்னிங்கே நீங்கள் என்ட்ரி ஆகி அன்றைக்கே ப்ராஃபிட் புக் பண்ணால் ப்ராஃபிட் ரேஞ்சு கிடச்சா நீங்கள் எக்ஸிட் ஆகலாம். ஒரு ஃபியூ நெக்ஸ்ட் ஒன் டே கூட நீங்கள் வைக்கலாம், ஏன்னா அந்தளவுக்கு எக்ஸ்டெண்ட் ஆகிற மாதிரி தான் நான் ஒரு சான்ஸ் எடுப்பேன். சரிங்களா? என்னுடைய ஸ்டைலில் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேம் வந்து ஒரு மைன்யூட்டாக ஒரு ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிற மாதிரி 1 hour 15 minutes தென் 5 minutes அதில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். ஸ்டாப் லாஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக வந்து வைக்க முடியும் நமக்கு. சரிங்களா? இப்போ இது பார்த்திங்கன்னா ஒரு சாம்பிள் எக்ஸாம்பிளுக்காக இந்த ஒரு ஸ்டாக் எடுத்திருக்கோம், JSW. இது பார்த்திங்கன்னா ஒரு October 10th 2024 அந்த டேட்டில் இருக்கிற மாதிரி அதிலிருந்து ப்ளே பண்ணி நம்ம ஆட்டோ ரீப்ளே மோடில் உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன் அப்படின்ட்டு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இது 1 hour சார்ட் JSW. இது பார்த்திங்கன்னா நம்ம October 10th இருக்கோம். இப்போ இந்த இடத்துல ஒரு நான் யூஸ் பண்ணுறது மேக்ஸிமம் ப்ரைஸ் ஆக்ஷன் தென் மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் யூஸ் பண்ணுவேன். தேவைப்பட்டால் சென்ட்ரல் பிவட் ரேஞ்ச் CPR யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இவ்வளோ தான், ரொம்ப காம்ப்ளிகேஷனில் ரொம்ப தெளிவாக வந்தால் மட்டும்தான் ட்ரேட் எடுக்கணும், மெயினாக அது பார்த்துக்குங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ரேஞ்சு இந்த டேட் படி பார்த்தா இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆகிருக்கு. சரிங்களா? 1 hourல இப்போ பார்த்தீங்கன்னா இந்த JSW நல்லா ஓரளவுக்கு ஹைக்காய் மேலே போயிட்டு திருப்பி ரிவர்ஸ் கீழே வர்றாங்க. கீழே இந்த ஸ்டாக் வரும்போது பார்த்தீங்கன்னா இது ரைஸ் ஆகி போனதில் உங்களுக்கு ஹையர் லோவில் இருக்குது இல்லைங்களா, லாஸ்ட் ஹையர் லோவில் கட் பண்ணி கீழே வந்திருக்கு. திருப்பி லோயர் லோ இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்குது. ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம். திருப்பி இது பவுன்ஸ் பேக் ஆச்சுன்னா நமக்கு இந்த ட்ரெண்ட் லைனை கட் பண்ணி வரும்போது நம்ம ஷார்ட் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குங்க. அல்லது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கடைசியாக வந்த ஒரு ஹையஸ்ட் ஹை கீழே ஒரு ஹையர் ஹை இந்த ரேஞ்ச் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து இந்த ஸ்டாக் திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஷார்ட் போகலாம். இந்த ட்ரெண்ட் லைனு கீழே இறங்கி திருப்பி ரீடெஸ்ட் பண்ணிட்டு இறங்கும்போது அந்த இடத்துல ஒரு ஷார்ட் போகலாம். இப்போ நம்ம இதோட ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன அதுன்னு பார்ப்போம். வெயிட், இது 1 hour கேண்டில். சரிங்களா? ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட அந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனை டச் பண்ணியிருக்கு. பட்டு இந்த பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி 9:15 கேண்டில். நீங்கள் வந்து 15 minutes சார்ட்டில் பாருங்கள். ஓகே, 14ஆம் தேதி 9:15 கேண்டில். 14ஆம் தேதி பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா டச் பண்ணியிருக்கு. ஃபஸ்ட்டு கேண்டில் ஃபஸ்ட்டு 15 minutes கேண்டில் டச் ஆகி டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு. எகெயின் ஒரு க்ரீன் கேண்டில். தேர்டு பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகுது. சரிங்களா? நீங்கள் க்ரீன் கேண்டிலை என்கல்ஃபிங் பண்ணிவிட்டு ரெட் கேண்டில் வந்ததுன்னா அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு செல் போகலாம். ஸ்டாப் லாஸ் வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோனுக்கு மேலே வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கலாம். ரைட்டுங்களா? அதே டைம் நீங்கள் 5 minutesலையும் பாருங்கள். 5 minutesல பார்த்தீங்கன்னா 14th. ஓகே, 14th பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ரிஜெக்ஷன் ஜோனில் திருப்பி டச் ஆகி ரிஜெக்ஷன் ஆகுது.
ரெசிஸ்டன்ஸ் ஜோனை. இப்போ இதில் வந்து மூவிங் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா 20 மூவிங் ஆவரேஜ் 200 மூவிங் ஆவரேஜ் நான் யூஸ் பண்ணேன். எல்லோ வந்து 20 மூவிங் ஆவரேஜ், ப்ளூ பார்த்திங்கன்னா 200 மூவிங் ஆவரேஜ். ஸோ பட் இதுக்கு நல்ல டிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால கீழே வரக்கு வாய்ப்பு இருக்குது 20க்கும் ஸ்டாக்குக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு நம்ம ஸ்டாக் வந்து இங்கேயே எடுக்கலாம். நீங்கள் 5 மினிட்ஸ் கேண்டில் பேஸ் பண்ணியே நீங்கள் ஷார்ட் போகலாம். இந்த ரெட்டுக்கு கீழே சரிங்களா, இந்த க்ரீனை வந்து இங்கே என்கல்ஃபிங் பண்ணி கீழே வர்ற இடத்துல இந்த இடத்துல நீங்கள் ஷார்ட் போகலாம். அதர்வைஸ் இதை விட பெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் இந்த ரெட்டுக்கு கீழே நம்ம வந்து ஷார்ட் போகலாம். இந்த ரெட் அண்ட் க்ரீன் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பாட்டமே போடுங்க. ஓகே, இந்த ப்ரைஸிங்கில் நம்ம ஷார்ட் போகலாம். ஓகே, இந்த ப்ரைஸ். ஓகே, கிட்டத்தட்ட 1022 வந்து நம்ம ஷார்ட் போயிருக்கோம். ஓகே, இதில் ஷார்ட் என்ட்ரி ஆகும் ரைட்டுங்களா. தென் ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே தான் வைக்கணும், above the resistance zone. ஓகே, இங்கே ஸ்டாப் லாஸ். Stop loss at 1033. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரி வந்து செல் at 1022 1022. ஓகே, இப்போ நம்ம வந்து டார்கெட் பார்த்தீங்கன்னா தென் ஒன் ஹவர் கேண்டில் போங்க. 1 ஹவர் கேண்டில் இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கு இல்லைங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் நம்ம வந்து டார்கெட்டை வைக்கலாம். ஓகே, வி வெயிட் ஃபார் த டார்கெட். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் வந்து டார்கெட்டை எதர் இங்கே டச் ஆகுது, இங்கே எடுக்கலாம் அல்லது இங்கே எடுக்கலாம். சரிங்களா, ஓகே. டேக் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 1001 வைங்க. சரிங்களா, இவ்வளோதான். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டு 2% ப்ராஃபிட் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இது ஒரு சிம்பிள் ட்ரேட். இது நீங்கள் 5 மினிட்ஸ்லேயும் நீங்கள் ரன் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் 20 மூவிங் ஆவரேஜில் தொட்டு பவுன்ஸ் ஆகுதான்னு பாருங்கள். மேக்ஸிமம் ஆகலைன்னா வெயிட் பண்ணோம்னா எனிவே ஸ்ட்ரிக்டாக ஸ்டாப் லாஸ்க்கு வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம ப்ராஃபிட் பார்க்க முடியும். பயந்துட்டு வெளியில் வரக்கூடாது. சைக்காலஜிக்கலாக கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா போதும். ரைட்டுங்களா, இது பார்த்திங்கன்னா இறங்கிட்டே தான் இருக்குது. நம்ம டார்கெட் வந்து ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வருவோம் அப்படிங்கிற ஒரு இது பார்த்திங்களா. இந்த இடத்துல டச் ஆகிருக்கு. நம்ம வெளியில் வந்திருக்கலாம், 1000 வரலாம். இந்த இடத்துல கூட வர வாய்ப்பு இருக்குது.
பட் ஆக்சுவலாக கொஞ்சம் வெயிட் பண்ணோம்னா நம்ம இதை பிரேக் பண்ணி கீழே போகிறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்த்துட்டு கூட நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் கீழே வெயிட் பண்ணி கூட ப்ராஃபிட் புக் பண்ணலாம். பட் நம்ம ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ண இடத்துல நம்ம வெளியில் வந்துட்டு பெட்டர். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஈஸி ட்ரேடு யூஸிங் 1 hour அண்டு 15 minutes அண்டு 5 minutes வச்சு நம்ம பண்ணுறோம். 15 minutes உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொஞ்சம் நல்லா கொடுக்கும். சரிங்களா? பியூர்லி ப்ரைஸ் ஆக்ஷன் அண்டு மூவிங் ஆவரேஜ் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இதில் நீங்கள் மூவிங் ஆவரேஜ் பார்த்தா கூட தெரியும். கரெக்டாக மூவிங் ஆவரேஜ் 20 கட் பண்ணி மறுபடியும் 200 வந்து கட் பண்ண முடியாமல் திருப்பி இறங்குறாங்க. இந்த இடத்துல ஒரு நல்ல கன்ஃபர்மேஷன் பாயிண்ட் இதெல்லாம். இந்த பாயிண்ட்டும் சரி, இந்த பாயிண்ட்டும் சரி. பார்த்திங்களா? ஒரு சின்ன க்ரீன் வந்து திருப்பி ரெட்டு வந்து என்கல்ஃபிங் ஆகி ஒரு பவர் பார் வருது. ஸோ அந்த இடத்துல என்ன நல்லா கீழே போவாங்கங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன். நம்ம வேணும்னா ஸ்டாப் லாஸை கூட ட்ரையலிங் ஸ்டாப் லாஸாக கீழே இறங்குறங்க நகர்த்திட்டே வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணலாம் சேஃபாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே வி வில் மீட் இன் சம் அதர் வீடியோஸ். சரிங்களா? நான் வீடியோஸ் மறுபடியும் நெக்ஸ்ட் கண்டினியூவாக போடுறேன். நோட் பண்ணிக்கங்க யூஸ் ஆச்சு. தேங்க்யூ கைஸ்.